ஹாய் ஹலோ வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய படத்தோட திரை விமர்சனம் விடா முயற்சி. ஏகே திரு அஜித் குமார் சாரோட 62வது படம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாக எதிர்பார்த்த படம். நேற்றைக்கு முந்தின நாள் கூட ஒரு பேட் ரிவ்யூஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 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 மைனஸான ஒரு ரிவ்யூஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. பட் அதையும் மீறி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் மகிழ் திருமேனி, திரு செல்வராகவன், திரு கௌதம் வாசுதேவ மேனனோட அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு நிறைய வித்தியாசமான படங்களை கொடுத்தவர் மகிழ் திருமேனி. தடையற தாக்க, தடம், அப்புறம் பார்த்திங்கன்னா கழகத்தலைவன் அப்படின்னு நிறைய படங்கள் அவர் கொடுத்துருக்கிறார். தெலுங்கில் படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறார். ஹிந்தியிலையும் மலையாளத்திலையும் ஸ்க்ரீன் பிளே படத்துக்கு எழுதியிருக்கிறார். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் வேலை செஞ்சுருக்கிறார். அவர் நடிகராகவும் நடிச்சிருக்கிறார். திரைக்கதையில் ஒரு வித்தியாசம் காட்டக்கூடிய இயக்குனரில் அவரும் ஒருவர். ஒரு குறிப்பிடத்தக்க ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதில் அவரும் ஒருவர் மகிழ் திருமேனி. மிகவும் எதிர்பார்த்த படம் 1997 ஐ திங்க் நினைக்கிறேன், பிரேக் டவுன் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு பாரமான் பிக்சர்ஸில். அந்த படத்தோட தழுவல். இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக ஃபஸ்ட்டாக ஒரு ½ அன் ஹவர் அவங்களுடைய லவ் சீக்வன்ஸ், அப்புறம் அர்ஜுன் சாரோட அந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர், அந்த அவங்க லவ் பண்ணுற ரெஜினா கசாண்ட்ரா, அந்த கதை காலமும் இதில் அடிஷ்னலாக சேர்க்கப்பட்டிருக்குது. படம் பார்த்திங்கன்னா அஜித் ரசிகர்களுக்கு இது நிச்சயமாக பிடிக்கும். கதை அப்படிங்கிறது ஒரு 4 கட்டங்களாக அதை வருது. ஒரு ட்ராவல், அவங்க வீட்டில் கொண்டு போய் விடுறேன், நம்ம பை ரோடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரு அஜித் சாரும் த்ரிஷா அவர்களும் கணவன் மனைவி. அதுதான் அந்த ஆரம்பத்தில் அவங்க லவ் அந்த சீக்வன்ஸு, அப்புறம் மேரேஜு, அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் உள்ள விஷயம், அப்புறம் 4வதாக இவர் கூப்பிட்டு காரில் போகிறது, அந்த ஹைவேஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த படத்தோட கதை. இதில் அர்ஜுன் சார் வர்றாரு. அதுக்கு பிறகு திருப்புமுனை வருது. ஒவ்வொரு காட்சிகளும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படிங்கிறத கொண்டு போகிறார் அவர் டைரக்டரு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும். அதில் கேமரா பார்த்தீங்கன்னா நிரோசாவும் ஓம் பிரகாஷ் சாரும் அதை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆங்கில படத்துக்கு நிகராகவே நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா அந்த கலர் டோன் ஆகட்டும். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு டோன் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இங்கிலீஷ் சினிமாவில் பார்த்திங்கன்னா அந்த கலர் டோன் வித்தியாசமாக தெரியும். அந்த அளவுக்கு இந்த படத்தில் ஆங்கில படத்துக்கு நிகராகவே அந்த டோன் நமக்கு தெரியும். அந்த கலர் டோன் நிச்சயமாக அதை வித்தியாசமாக அது ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் படத்தோட கதைக்கு பேக் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் அனிருத்தோட மியூசிக் தான். இந்த செகண்ட் ஹாப்லலாம் அவர் கொஞ்சம் அப்படி அந்த படத்தை அப்படி கொஞ்சம் தூக்கி நிப்பாட்டியிருக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னீஷியன்ஸை ஸ்ரீகாந்த் ஒரு எடிட்டர் எடிட்டிங், அப்புறம் மிலன் சார், மறைந்த ஆர்ட் டைரக்டர் மிலன் ஆர்ட் டைரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் படத்தோட ப்ரொடக்ஷன் லைக்கா, உங்களுக்கெல்லாம் தெரியும், மிகப்பெரிய தயாரிப்பாளர் சுபாஸ்கரன். படத்தை இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 தேட்டரில் 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெட் ஜெயண்ட் மூவிஸ். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோனாப்புள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ரெட் ஜெயண்ட் தான். அது முக்கியமாக அவங்க எப்போல்லாம் அப்படி பூஸ்ட் ஆகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நிச்சயமாக ரெட் ஜெயண்ட் அப்படி ஒரு பூஸ்டில் வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் இப்போ இந்த படம் விடாமுயற்சி, அவங்க ரெட் ஜெயண்ட் தான் இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. படத்தில் நம்ம ஃபைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் சுந்தர். அதில் செகண்ட் ஹாப்பில் தான் நம்ம ஃபைட்டே பார்க்குறோம். ஃபஸ்ட் ஹாப் அப்படியே நரேஷனாக போய்கிட்டு இருக்கு. அந்த கதை கதை களம் போய்கிட்டு இருக்கு. செகண்ட் ஹாப்பில் தான் ஃபைட்டு. முக்கியமாக
அந்த காரில் ஒரு ஃபைட்டு வந்து நிச்சயமாக சொல்லியே ஆகணும். அது வந்து அருமையாக பண்ணியிருப்பார் அந்த ஒளிப்பதிவாளர், அது மாற்று கருத்தே கிடையாது. அந்த காருக்குள்ளெல்லாம் கேமராலாம் வச்சு நிறைய இப்போல்லாம் நமக்கு தெரியுமா கோபுரா அந்த கேமரா இந்த கேமராலாம், பட் அந்த காருக்குள்ளேயே வந்து கேமராலாம் வச்சு அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து மிக இங்கிலீஷ் படத்துக்கு நிகராகவே அது பண்ணியிருப்பார். அந்த காரு வந்து ட்விஸ்ட் ஆகி போகும்போது உண்மையிலே வந்து அந்த அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் படத்துக்கு நிகராக இருக்கும். அதே மாதிரி கிளைமாக்ஸ் ஃபைட்டு வந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அப்படின்னாலே வந்து ஃபைட்டு தான். கிளைமாக்ஸில் வந்து அஜித் சாருக்கும் அர்ஜுன் சாருக்கும் ஒரு ஹெவி ஃபைட் ஒன்று, அது உண்மையிலே வந்து நிச்சயமாக வந்து இங்கிலீஷ் படத்துக்கு நிகராக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமாக்ஸில், அதாவது கேடு நினைப்பவன் கெடுவான் அப்படிங்கிறத வந்து பொதுவாகவே நம்ம தமிழில் அந்த பழமொழி உண்டு. அந்த பழமொழிக்கு ஏற்றப்போல் நம்ம ஒரு படத்தில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர், நம்ம வந்து இந்த ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் வந்து எப்போதுமே அந்த கேரக்டர் வந்து சினிமாவாகட்டும் கதையாகட்டும் அதில் வந்து கிளைமாக்ஸில் அவங்களுக்கு அழிவு வரும் அப்படிங்கிறது அது எழுதப்படாத ஒரு விதி. அந்த விதியும் நம்ம இதில் வந்து பார்க்குறோம். அர்ஜுன் சார் எப்படி சாகுறாரு, அந்த ரெஜினா கசன்ட்ரா எப்படி சாகுறாங்க. ஸோ கேடு நினைப்பவன் கெடுவான் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து மிக தெளிவாகவே வந்து இயக்குனர் காட்டியிருக்கிறார். ஆனால் ஒரு சில காட்சிகளுடைய அமைப்புகள் நமக்கு வந்து நிச்சயமாக வேட்டையாடு விளையாடு காக்க காக்க அதை வந்து நினைவுபடுத்துது. அது சொல்லியே ஆகணும். ஏன்னா அவருடைய குரு அவர் கௌதம் வாசுமேனனுடைய அசிஸ்டண்ட் தான் மகிழ் திருமேனி. அந்த கிளைமாக்ஸ்லாம் அது வந்து நினைவுபடுத்துது ஒரு சில காட்சிகள். அந்த 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 காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையாடு விளையாடில் காக்கில் வந்து அதான் வந்து அந்த நாய் வந்து 2 நாய் இதில் கிளைமாக்ஸில் 2 நாய் நிற்கிறது, அந்த மணலை தோன்றது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவருடைய கௌதமன் வாசுதேவனுடைய படங்களில் வந்து நினைவுபடுத்துது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓவராலாக நம்ம இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அஜித் சார் அவர்களுடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட். ஏன்னா வந்து விடாமுயற்சி வந்து அவர் அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ மற்றவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்கலையா அப்படின்னு கூட கேட்கலாம். நான் முக்கியமாக வந்து அஜித் சார் ரசிகர்களுக்கு தான் நம்ம, ஏன்னா இப்போ வந்து ஒரு டாப் ஸ்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் படம், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது, அது சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து சென்டரில் ரீச் ஆகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோசித்தோம் அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வசனங்கள் நிறையாவே ஆங்கில உச்சரிப்பில் இருக்குது. படத்தோட கதை வந்து அஜர்பைஜானில் வந்து நடக்குது. இப்போ அந்த லாங்குவேஜ் வந்து படத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அஜர்பைஜானோட லாங்குவேஜ் வந்துட்டு இருக்கு, அதில் வந்து சப்டைட்டில் வேற வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வந்து அதை கேட்ச் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. ஏன்னா வந்து அந்த சப்டைட்டில் அந்த லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து ஒரு சென்டரில் இருக்கிறவங்களுக்கே வந்து அது அந்த 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 இதை கேட்ச் பண்ணணும்னா ஒரு சென்டருடைய ஆடியன்ஸுக்கு அதை வந்து கேட்ச் பண்ணுறது வந்து ஒரு சிரமமான ஒரு விஷயம்தான். பட் எனிவே அதெல்லாம் மீறி இவங்க 2 வருஷம் வந்து உழைச்சிருக்கிறாங்க, அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அஜர்பைஜானில் வந்து அந்த இடங்களில் போய் வந்து ஷூட்டிங் எடுக்கணுங்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு யூனிட்டே போய் அங்கே இருந்து அந்த படத்தை எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம். நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னையில் இருந்துட்டு இப்போ நம்ம போய் கன்னியாகுமரியில் போயோ இல்லைன்னா காரைக்குடியில் போய் ஷூட்டிங் எடுக்கிறதா இருந்தால் கூட கஷ்டமான விஷயம். ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ பேரும் மைக்ரேட் பண்ணி அங்கே கொண்டு அகாமடேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வந்து கஷ்டமான விஷயம். ஆனால் இதை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோ பேரையும் அவங்கள வந்து பட் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா 10 கேரக்டர் தான் நம்ம அதில் சொல்ல முடியும். ஏன்னா வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இதில் கிடையாது. பட் அது வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் காஸ்ட்டு கம்மிக்கு ஒரு காரணம். ஏன்னா முக்கியமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷா, அஜித் சார், அர்ஜுன் அப்படின்னு ஒரு 5-6 கேரக்டர் தான் இதில் வந்து ஒரு ஆரவு, பிக் பாஸ் ஆரவு அப்படின்னு ஒரு 6-7 கேரக்டர் தான். பட் எக்ஸ்ட்ரா கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த போலீஸு அது இதுன்னு சொல்லி போனால் டோட்டல் ஓவரால்னு பார்த்தீங்கன்னா 10 கேரக்டர் தான். ஸோ வந்து அதுவும் வந்து கேரக்டரைசேஷனுக்கும் வந்து கேரக்டரும் கம்மி. பட் அந்த கேரக்டரைசேஷன் ஒன்றுக்குமே வந்து அந்த வில்லன் ஆகட்டும் வில்லி ஆகட்டும்
அந்த அந்த கேரக்டரைசேஷனுக்கு ஒரு பின் புலம் ஒன்று வச்சு அதை வந்து அவங்க 2 பேருக்கும், அந்த அர்ஜுனுக்கும் அந்த வில்லிக்கும் அவங்களுக்கும் வந்து அந்த அந்த ஒரு 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 காட்சி அமைப்பு வச்சு அந்த அதில் ஒரு டயலாக்கை வச்சு நீ தான் உலகத்திலே அழகு அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் வந்து அந்த வில்லியை சொல்கிறதும், அந்த கிளைமாக்ஸில் அவன் மேலே ஆசிட்டு ஊற்றி அந்த அழகு அழியும் போது கூட அர்ஜுன் சார் அந்த டயலாக்கை சொல்கிறதும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்குனருக்கு முத்திரை பதிக்கக்கூடிய விஷயம். அது நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னா ஒரு இயக்குனர் அப்படின்னா அதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நம்ம சொல்லணும், நம்ம நெகட்டிவ்னு நம்ம சொல்லணும்னா ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம வந்து பிகினிங்கில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு லேக் இருக்குது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த லேகெல்லாம் வந்து அந்த அடுத்து என்ன அப்படிங்கிறத கொண்டு போகிறதுல வந்து நமக்கு வந்து அந்த ஸ்பீடு தெரிஞ்சிச்சு. டோட்டலாக ஓவராலாக இது வந்து அஜித் சார் ரசிகர்களுக்கு ஒரு பிடித்தமான படம். விடாமுயற்சி அப்படிங்கிறது வந்து முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மகிழ் திருமேனி அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறார். படம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நேற்று, இன்று, நாளை என்றுமே நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.